بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் இந்த ஆண்டு ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாணவர்கள் முன்னால் அமர்ந்து சொல்லப்படும் செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதர பணிகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லப்படும் செய்திகளை செவிதாழ்த்தி கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரமதானை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும்? மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். ரமதானின் சிறப்பை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ரமதானுடைய இந்த மாதம் எத்தகைய சிறப்பை பெற்ற மாதமாக இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சூரா பக்ராவில் இவ்வாறு கூறுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகைய மாதம் என்றால், இந்த ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். இந்த குர்ஆன் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேரான பாதைகளை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேரான பாதைகளை தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகள் உள்ளடங்கியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. வல் ஃபுர்கான், நன்மை எது அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர், யார் இந்த ரமதான் மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யஸும், அந்த மாதத்தில் அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இந்த ரமதான் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கின்றது. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இதா தஹல ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் வந்துவிடுமையானால் ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடும். மற்றொரு அறிவிப்பில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று வருகிறது. வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் இந்த மாதம் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமதானு இலா ரமதான், ஒரு ரமதானிலிருந்து மற்றொரு ரமதான் அடைவது. போன ரமதானில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான்.
அதை தொடர்ந்து இந்த ஆண்டு அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இப்போ ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதானை அடைவது முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர், பெரும் பாவங்களை விட்டும் அந்த ரமதான் மாதத்தை அடையக்கூடியவர் தவிர்ந்திருப்பாரையானால் இந்த ரமதான் மாதமாகிறது சிறு சிறு பாவங்களை மன்னிக்க கூடியதாக போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இப்போ போன ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று நல்லறங்கள் செய்தவர்களாக நாம் இருக்கும்போது அல்லாஹுடைய பேருதவியால் இந்த ரமதானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த மாதத்திலும் நாம் நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக, பாவமான காரியங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த முறை பிரகாரம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்போமையானால் இந்த போன ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையில் ஏற்பட்ட சிறு சிறு பாவங்களை இந்த ரமதான் போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக, ரமதானை நாம் வரவேற்பதில் இரண்டாவது விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நஃப்சுடன் மனதுடன் போராடுதல். இது மிக முக்கியமானதாகும். ஏவப்பட்ட காரியங்களை செய்வதிலும், அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கக்கூடிய நல்ல காரியங்களை செய்வதிலும், அல்லாஹ் தடுக்கக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு விலகுவதிலும் மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியதுதான் நஃப்ஸ். நஃப்சுடன் போராடக்கூடிய நிலை இருக்குமையானால், நன்மை செய்வதில் நஃப்சுடன் போராடி நன்மை செய்யக்கூடிய நிலை, தீமை விட்டு விடுவதில் நஃப்சுடன் போராடக்கூடிய நிலை இருக்குமையானால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் இலகுவான முறையில் நன்மை செய்யக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். பாவத்தை விட்டு விலகுவதும் ஒரு போராட்டம் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளத்துடன் போராடக்கூடிய அந்த செயல் இருக்குமையானால் பாவத்தை விட்டு விலகுவதும் இலகுவாகிவிடும். எனவேதான் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்முடைய பாதையிலே முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹுடைய பாதையில் பயணிப்பதில், அல்லாஹுவை வணங்குவதில், நல்லறங்கள் செய்வதில் யார் முயற்சி செய்கிறாரோ, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லை, நஃப்சுடன் போராடக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால் அமல்கள் செய்ய முடியாது. யார் நஃப்சுடன் போராடுகிறாரோ, வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்முடைய பாதையில் யார் போராடுகிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதைகளை அவர்களுக்கு நாம் காட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹுடைய பாதையில் பயணிக்க ஒரு நஃப்சுடன் போராட்டம் மேற்கொள்ளும் போது அல்லாஹு தஆலா இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வழிகளை இலகுவாக்கி விடுகின்றான். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுடன் இருக்கின்றான், உபகாரம் செய்யக்கூடிய மக்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துடன் போராட வேண்டும். நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறதே பெரும்பாலும் நன்மை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாகவே இருக்கும், தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கும். அந்நஃப்சுல் அம்மாரா என்ற நஃப்ஸ் இருக்கிறதே, பாவத்தை ஏவக்கூடிய நஃப்ஸ், நன்மை செய்ய விடாது, பாவத்தை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். எனவே இதை அறிந்து நஃப்சுடன் போராடக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக் கொள்வோமேயானால் அல்லாஹு தஆலா நன்மை செய்வதை இலகுவாக்கி விடுவான், பாவத்தை விட்டு விலகி கொள்ளக்கூடிய நிலையும் இலகுவாக்கி விடுவான். எனவே நஃப்சுடன் போராடக்கூடிய நிலையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது, இந்த ரமதான் மாதத்திலே நல்லறங்கள் செய்வதிலே ஒரு முஸ்லிம் தனக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய பகல் பொழுதிலே நான் நல்லறங்கள் செய்வதில் நான் முயற்சி செய்வேன், என்னென்ன நல்லறங்கள் இருக்கிறது, என்னென்ன நல்லறங்களை நான் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை எழுதி கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். திட்டமிட்டு
நப்சுடன் போராட்டம் மேற்கொண்டு நல்லறங்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதே போல மிக முக்கியமானது நேரங்களை வீணாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய பகல் பொழுதில் பெரும்பாலான மக்களிடத்தில் காணப்படும் தீய நிலை என்னவென்றால், தூங்கி சோம்பேறித்தனமாக வீணாக்கக்கூடிய நிலை பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகிறது. இரவு நேரத்தை வீணாக கழித்து விடுகிறார்கள், தூக்கம் இல்லாமல் கழித்து விடுகிறார்கள், இபாதத்தில் இல்லாமல் வீணான காரியங்களில். நோன்பு நோற்ற பிறகு பகல் நேரங்களில் சோம்பேறித்தனமாக தூங்கி கழிக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதிலிருந்து குறிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இரவு காலங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் அதிகமாக மக்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ரமதான் அல்லாத மாதங்களில் எவ்வாறு ஷைத்தான் இரவு நேரங்களை வீணாக்குவதில் மக்களிடத்திலே அதிகமாக செயல்படக்கூடியவனாக இருக்கின்றானோ, ரமதானுடைய மாதங்களிலும் ஷைத்தான் அதிகமாக செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அதை விளங்கி நப்சுடனும் ஷைத்தானுடனும் போராடக்கூடிய நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதங்களில் தொடர்களை பார்க்கக்கூடிய நிலைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்போதுமே சினிமா, சீரியல், தொடர்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது பாவமான காரியங்கள், நேரத்தை வீணாக்கக்கூடியவைகள், பாவமான தொடர்கள். ஏனென்றால் ரமதான் மாதத்திலும் இந்த நிலை தொடர்மையானால், பாவத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை இல்லாமல் பழைய நிலை தொடர்மையானால் வணக்கத்தில் எந்த பயனும் இருக்காது. பகல் பொழுதிலே நோன்பு வைக்கிறார், ஆனால் நோன்பு நேரங்களில் தூங்கி நேரத்தை வீணாக்கி விடுகிறார். இரவு நேரங்களில் போன் பார்த்து அவருடைய நேரங்களை எல்லாம் தொடர்களை பார்த்து வீணாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய நோன்பில் எந்த நன்மையும் கிடையாது. புரியுதுங்களா? ஆகவே நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதில் நப்சுடன் போராட வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடிய தவறான செயல்களிலிருந்து, வீணாக்கக்கூடிய அலட்சியமான செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ள நப்சுடன் போராட்டம் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதானை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை நம் கூட வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட நண்பர்கள் கெட்டதின் பக்கமாக அழைத்து செல்வார்கள். நல்ல நண்பர்கள், மாஷா அல்லாஹ், இந்த சிறுவர்கள்லாம் ஓதக்கூடிய மாணவர்கள் முன்கூட்டியே வந்துட்டாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நோன்பாளிகளுக்காக வேண்டி நாம பொருட்கள்லாம் எடுத்து வைப்போம், அதற்கு நன்மை உண்டு என்று அல்லாஹுடைய முகத்தை நாடி வந்திருக்கிறாங்க. பெரியவங்களும் வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இது நல்ல நட்பு. புரியுதுங்களாமா? மாஷா அல்லாஹ், வகுப்பிலையும் முன்னாலே உட்கார்ந்து என்ன செய்றீங்க, கவனிக்கிறீங்க. சில தீய நண்பர்கள் இருப்பார்கள், தீய செயலுக்கே நம்ம அழைத்து செல்வார்கள். தொழ போறோம்ப்பா அப்படின்னு சொன்னா, தொழ வேண்டாம், வாங்க ஃபுட்பால் விளையாட போவோம், வாங்க பார்க்கு போவோம், வாங்க ஷாப்பிங் பண்ண போகலாம், இரவு தொழுகை நேரத்தில் வாங்க நம்ம ஹைப்பர் மார்க்கெட் போகலாம், சூப்பர் மார்க்கெட் போகலாம், ஷாப்பிங் மால் போகலாம் என்று தீய நண்பர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களுடன் இருக்கும்போது, நல்ல சுற்றுச்சூழலில் இருக்கும்போது வணக்கம் செய்வது நமக்கு இலகுவாகிவிடும். நல்ல நண்பர்கள் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா நல்ல நட்புடன் இருக்குமாறு நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், நமக்கும் அதை தொடர்ந்து கட்டளையிடுகிறான். நல்ல நண்பர்கள் நமக்கு எல்லா நல்ல காரியங்களும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தீய காரியங்களை விட்டு நம்மை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நபியே, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷிய்யி யுரீதூன வஜ்ஹா. தங்களுடைய இறைவனின் முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடிய, அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மக்களுடன் நபியே உம்மை பொறுமையுடன் இருக்க செய்வீராக, அவர்களுடன் நீர் பொறுமையாக இருப்பீராக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவை அழைக்கக்கூடிய, அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களுடன் உம்மை பொறுமையாக இருக்க பழக்கிக் கொள்வீராக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார்.
ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. இவ்வுலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடியவராக அந்த நல்ல மக்களை விட்டு உம்முடைய பார்வையை நீ திருப்பி விட வேண்டாம். உலக பொருளாதாரம் வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான காட்சிகள், ஆடம்பரமான விஷயங்களின் பக்கமாக உம்முடைய ஆசை ஏற்பட்டு இந்த நல்ல மக்களை விட்டும் நீ தூரமாகி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறார். தீய நண்பன் எப்போதும் நம்மை தீய காரியத்தின் பக்கமாக அழைப்பார். உலகத்தினுடைய அலங்காரத்தை பார்த்து ரசிப்பதின் பக்கமாக அழைப்பார் இல்லையா? சில தீய நண்பருக்கு இந்த நேரத்துல என்ன செய்யலாம், வாங்க கொஞ்ச நேரம் பார்க்கு போகலாம், நோன்பு திறக்க நேரத்துல போய் நோன்பு திறந்துட்டு தொழுது முடிச்ச உடனே ஓடி போயிடலாம், அங்கே போய் பார்க்கல கொஞ்சம் பேசி கொண்டு இருக்கலாம் என்று தீய நண்பர் கூப்பிடுவார். ஆனால் நல்ல நண்பர் அப்படி இருக்க மாட்டார். ஆஹா, 5:10க்கு பயான் ஆரம்பமாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்கூட்டி நாம் சென்று ஒரு 4:30 4:45 சென்று நல்ல காரியங்களில் ஈடுபடுவோம் என்று அழைக்கக்கூடியவராக நல்ல நண்பர் இருப்பார். அப்படி இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், கெட்ட நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளக்கூடாது, கெட்ட நண்பர்களை விட்டும் தூரமாகிக் கொள்ள வேண்டும், கெட்ட நண்பர்களுடைய கெட்ட வார்த்தைகளுக்கு கெட்ட வழிகாட்டுதல்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறார். வலா துதி' மன் அஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா. நம்மை நினைப்பதை விட்டும் யாருடைய உள்ளத்தை நாம் திருப்பி விட்டோமோ அத்தகைய தீய மனிதர்களுக்கு நபியை நீர் கட்டுப்பட வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா தடை செய்கிறான். கெட்ட நண்பர்கள் கெட்டதின் பக்கமாகத்தான் அழைப்பார்கள். அந்த அழைப்பிற்கு நீர் கீழ்ப்படிய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். நாம் யாருடைய உள்ளத்தை நம்மை நினைப்பதை விட்டும் திருப்பி விட்டோமோ அவன் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய காரியம் வரம்பு கடந்ததாக ஆகிவிட்டது, வரம்பு கடந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அப்படியான நபர்களுக்கு நீர் கீழ்ப்படிய வேண்டாம், கட்டுப்பட வேண்டாம், அவர்களுடன் நீ நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கெட்ட வார்த்தை பேசக்கூடிய, கெட்டதை சொல்லக்கூடிய, கெட்டதின் பக்கமாக அழைத்து செல்லக்கூடிய, நன்மையை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய நண்பர்களை விட்டும் நாம் தூரமாகி விட வேண்டும். இது மிக முக்கியமானது. புரியுதுங்களாமா? மிக முக்கியமானது. அடுத்ததாக ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியின் அளவை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு நிறைய கூலியை கொடுக்கின்றான். அதில் மிக முக்கியமானது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. கடந்த காலங்களில் செய்துவிட்ட பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கிறார். இதற்கு முன்னால் நான் ஒரு பாவம் செய்த பாவியாக இருந்திருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாம் செய்த பாவத்தை மன்னித்து விடுவானேயானால் அதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. கடந்த காலங்களில் செய்துவிட்ட பாவங்களை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களிடம் சொல்லி பெருமையாக பேசக்கூடாது. செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்றால் நாமும் அதை மறைத்து விட வேண்டும். பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் செய்துவிட்ட பாவங்களுக்காக இந்த மாதத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்யும் போது அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவர்களாக அந்த வணக்கங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமதான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبஹ். யார் ரமதான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நோன்பு நோட்பாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதை நினைத்து இதை நம்பிக்கை கொண்டு இந்த நன்மையை எதிர்பார்த்த வண்ணமாக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்கக்கூடிய சமயத்தில் வீட்டில் உள்ளவங்க நோன்பு பிடிக்கிறாங்க, நண்பர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க என்ற அடிப்படையில் நோன்பு வைப்பதை காட்டிலும் நோன்பு வைப்பதால் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான்,
என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கிறது என்ற கூலியை எதிர்பார்த்த நிலையில் நோன்பு வைக்க வேண்டும். புரியுதுங்களா? அதே போல ரமதான் மாதத்தினுடைய இரவிலே நின்று வணங்குவதற்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை தருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ரமதான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே ரமதான் மாதத்திலே நின்று வணங்கும் போது, இரவு தொழுகைக்காக செல்லும் போது, இரவு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் எனக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை தர இருக்கின்றான், இந்த தொழுகையின் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற நன்மையை எதிர்பார்த்த நிலையில், பாவ மன்னிப்பை எதிர்பார்த்த நிலையில் நின்று வணங்க வேண்டும். எல்லோரும் தொழ போறாங்க, எல்லாரும் தொழுகிறாங்க, நானும் தொழப் போகிறேன் என்ற பழக்க வழக்கத்தில் செய்யக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு அமலையும் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்த நிலையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா, யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ், அவர் முன் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியை நினைவுபடுத்துவதில் இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய செய்தி, பல மடங்கு நோன்பு வைப்பதால், நின்று வணங்குவதால், இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதால், நின்று வணங்குவதால் பல மடங்கு கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதனுடைய அளவை நாம் அளந்து பார்க்க முடியாது. அளந்து பார்க்க முடியாத அளவிற்கான கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம யுதாஅஃபு, ஆதமுடைய மகனின் அமலுக்கான ஒவ்வொரு அமலுக்கான கூலியாகிறது பல மடங்காக கொடுக்கப்படும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறத்திற்கும் அதே போல கூலி வழங்கப்படாது. மாறாக அல்லாஹு தஆலாவுடைய கருணையினால் அதிகமான கூலியை கொடுக்கிறார். அல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா இலா 700 ضعف, ஒரு நன்மை என்பது அதற்கு ஈடாக அல்லாஹு தஆலா அதே போன்று 10 மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். அது அப்படியே 700 மடங்காக ஆக்கப்படுகிறது. 700 மடங்கு கூலி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இல்ல ஸௌம, நோன்பை தவிர. ஒவ்வொரு வெவ்வேறு வணக்கங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நன்மையினுடைய அளவை கூறி காட்டுகிறார். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலி தருவதாகவும், அவருடைய இறையச்சம், அவருடைய உண்மையான நிலையின் அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுடைய கருணையினால் அது 700 மடங்கு வரைக்கும் அது செல்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய அந்த தருணத்தில் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள், இல்ல ஸௌம, அல்லாஹ் கூறுகிறான் நோன்பை தவிர. நோன்பிற்கு ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸீ பிஹி, நோன்பு எனக்குரியது, எனவே நோன்புக்கான கூலியை நான் கொடுப்பேன். அதற்கான மடங்கை அல்லாஹ் சொல்லவில்லை. அது எவ்வளவு இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் நோன்பாளி யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அவருடைய மன ஆசைகளையும் இச்சைகளையும் உணவையும், அவர் உண்ணக்கூடிய உணவையும் எனக்காக விடுகிறார். எனவே நோன்பு நோட்பதில் அல்லாஹுக்காக நோன்பு நோக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். பேருக்காக புகழுக்காக இருக்குமேயானால், பழக்க வழக்கத்திற்காக அவர் வைக்கிறார், அவரிடத்திலே உண்மையான நிய்யா இல்லை, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் முழுமையான நன்மையை நாம் பெற முடியாது. முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கணக்கில்லாத கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த முறை பிரகாரம் நோன்பு நோக்க வேண்டும். அதே போல
இஹ்லாசுடன் நோன்பு நோக்க வேண்டும். இதன் மூலமாக பல மடங்கு கூலி அல்லாஹு தாலா கொடுக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில், இதனுடைய நாளைய வகுப்பில் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கலாம். சொல்லப்படும் செய்திகளை செவித்தாழ்த்தி கேளுங்கள், குறிப்பிடுங்கள், வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள், தெரிந்தவர்களுக்கும் எத்தி வையுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.